ஹலோ மாயா, நான் தனா பேசுறேன். ஹே தனா, சொல்லுடி. ஒரு முக்கியமான விஷயம். அம்மா கிட்ட போனை கூட பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வீட்ல இருந்துகிட்டே ஒரு சுய தொழில். சூப்பர் ரீ. தேங்க்ஸ் டி. ஒரு டிஷ்ஷை பத்தி அம்மா கிட்ட டவுட் கேட்கணும். அதான் அம்மா கிட்ட போனை கூட. யாரு? வேற யாரும் இல்ல, தனா தான். ஓ, சமையல் ஆப்னு ஒண்ணு இருக்கு. தனா வீட்ல இருந்துகிட்டே அந்த ஆப் மூலமா சமைச்சு கொடுக்கற பிசினஸ் பண்ண போறாளாம். ஒரு டிஷ் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்றா. நீங்க சொல்றீங்களா? இந்தாங்க. கூட சொல்றேன். மாயா, ம். வீட்ல நடந்த சண்டே பத்தி எதுவும் அவகிட்ட சொல்லல? இல்ல, சொல்லல. சரி, சொல்லாத. தனா, ஒரு குட்டி தொழில் பண்ண போறியாமே? வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. சரி, சொல்லு, என்ன சொல்லி தரணும்? அம்மா, நீ இந்த சோயா சங் வச்சு உப்பு கறி பண்ணுவல்ல? ஆமா. அத பண்ணி பார்த்தேம்மா, ஆனா சரியாவே வரல. நீ சொல்லி தரியா? அதுக்கு என்ன, நான் சொல்ல சொல்ல அப்படியே செய்றியா? அப்படியா? ஆ, ஆமா, சொல்லுமா. என்ன நீ? தனா, எப்படி பெரியப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சா? ஏய், சும்மாரு, இப்படி என்ன மாட்டி விடுவ? ஆனா அப்பா பேசினதும் எனக்கு கூஸ் பம்ஸே ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரிய பிசினஸ் லேடியா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாயா. இது பெரியம்மா கிட்ட கொடுக்கறேன். அத்தை, வாசனையே செமையா இருக்கு அத்தை. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு. டேய் டேய், சாப்பிட்டு பார்த்து சொல்லுடா. அத்தை, செமையா இருக்கு அத்தை. ம், இந்த ஆப்ல மட்டும் லிஸ்ட் பண்ணோம், சும்மா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அம்மா, நீ சொல்லி கொடுத்த டிஷ்ஷே சூப்பரா இருக்குமா. இத நீயே செஞ்சிருந்தனா எப்படி இருக்கும்? போதும் போதும், அம்மாவை புகழ்ந்தது போதும். இது பாரு, அளவுக்கு அதிகமா செய்யாத, வேஸ்ட் ஆயிடும்ல. கொஞ்சம் கொஞ்சமா செய். சரிம்மா. மாயா, சொல்லு சீனு, கையில என்ன? ஏய் சத்தம் போடாத. அட, கையில என்ன இருக்கு? சின்ன சீனு, டாக்குமெண்ட் பேப்பரை கையில வச்சிருக்க. எதுக்கு இது? ஜவுளி கடைய உன் பேர்ல மாத்துறதுக்காக பத்திரம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல நீ கையெழுத்து போடு. என்ன சொல்ற சீனு? அதான் அத்தை வேண்டாம், இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு அவ்வளவு சண்டை போட்டாங்களே. அவங்கள மீறி எப்படி சீனு இதெல்லாம்? இங்க பாரு மாயா, இத நம்ம வெளியே சொல்ல போறது கிடையாது. அம்மாக்கு தெரியாம பாத்துக்கலாம், சரியா? இல்ல சீனு, இது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நல்ல விஷயம் பண்றது எப்படி தப்பாகும்? சீனு, நல்ல விஷயம் பண்றது தப்பு இல்ல. ஆனா அத்தா அவ்வளவு கண்டிஷனா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியாம பண்றதுதான் தப்பு. ஏய் மாயா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மா புரியாம பேசிட்டு இருக்காங்க. அம்மா நினைக்கிற மாதிரி நீ என்ன ஏமாத்திட்டு போயிடுவியா என்ன? என்ன பேசுற சீனு? இதுக்கு என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் அத்தையோட கோவத்துக்கு ஆளாக விரும்பல. என்ன மன்னிச்சிரு. ஆனா என்னைக்கு அவங்களுக்கு தெரியாம எப்பவுமே மறைக்க முடியாது. மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. மாயா, அம்மாவை சமாளிச்சுக்கலாம். ஐயோ கடவுளே, நான் இத தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சமாளிச்சுக்கலாம்னு சொல்ற. என்ன சீனு? அதெல்லாம் பாத்துக்கலாம் மாயா, நீ கையெழுத்து போடு. என்னால கையெழுத்து போட முடியாது சீனு. மாயா, இத புடி. நான் வேண்டாம் சொன்னா சொல்லிட்டு கேளு, இருக்கேன். புடி. கையெழுத்து சீனு. போடு மாயா. வேண்டாம். ஏய், இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன சீனு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னால கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஏய் மாயா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வாங்க மாமா. இந்தாம்மா.
வேணாம். சாரி மாமா. பரவாயில்லம்மா. டேய் மகனே, எதுக்குடா இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா இல்லப்பா. மாமா, யாருக்கும் தெரியாம சீனோட ஜவுளி கடைக்கு என்ன முதலாளியாக்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் மாமா. அதுல என்னம்மா தப்பு இருக்கு? அப்பா ஆமாடா. இப்போதைக்கு ஸ்டாக் எதுவும் தேவைப்படாது, எல்லாமே இருக்குண்ணே. அண்ணாச்சி வாங்க வாங்க தானம்மா, வாங்க தம்பி. இதோ நம்ம வீடு தான் மளிகை சாமான்லாம் போக ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, அதையும் சேர்த்து கட்டி அனுப்பிச்சிடுறேன். இல்லைண்ணே, நான் இப்போ எங்க அப்பா வீட்டில் இல்லை. நானும் இவரும் தனி கொடுத்துடும் வந்துட்டோம். இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. அப்ப தனியா மளிகை சாமான் வேணுமோ? ஆமாண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. நான் வீட்டில் இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சரி. அதுக்கான பணத்தை உங்ககிட்ட உடனே தர முடியாது. அதனால இப்போ கொஞ்சம் கடனா கொடுத்தீங்கன்னா இந்த மாசத்துல வாங்குற ஜாமானுக்கு அடுத்த மாசம் முதல் வாரத்திலே நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீங்க எங்களுக்கு உதவி பண்ண முடியுமாண்ணே? என்னம்மா நீ இப்படி கேட்குற? தர முடியுமான்னு கேட்கலாமா? நீ ரகுராமையாவுடைய பொண்ணுமா, உனக்கு தராம நான் வேற யாருக்குமா தரப்போறேன்? கதிர் தம்பி, நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிட்டு போங்க. அம்மா, தொழில் பண்ணி லாபம் வந்ததுக்கு அப்புறம் கூட கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ரொம்ப நன்றிண்ணே. எதுக்கு தம்பி நன்றியெல்லாம் சொல்றீங்க? இங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் ஐயா, அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடையில் தான் மளிகை சாமான்லாம் வாங்குறாங்க. ஐயாவோட மனசு அப்படி. தனமா ஐயாவுடைய பொண்ணு, உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அந்த லிஸ்ட்டை கொடுங்க முதல்ல. இந்தாங்க. டேய் தம்பி, இந்தா, இது எல்லாமே நம்ம ஐயாவோட ஜாமான் லிஸ்ட்டு. எல்லாத்தையும் எடுத்து கட்டி வை. என்ன பார்வதி, வேண்டியதெல்லாம் பலமா இருக்கு? அட நீங்க வேற, என்னதான் வேண்டுனாலும் நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதே. காது குத்துற ஃபங்க்ஷன்ல ஒரே கலவரமா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, என் புள்ளைய ஒருத்தன் கடத்திட்டான். படுபாவி பைய எங்க மாமாவை பழிவாங்க ஏன் புள்ளைய கடத்தி வச்சிட்டான். எனக்கு அப்படியே கொலையே நடுங்கி போயிடுச்சு. போன் பண்ணி 1 கோடி கொடுத்ததான் பையனை விடுவன் வேற சொல்லிட்டான். மாமா பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல வேலை, போலீஸ் எல்லாம் வந்து என் புள்ளைய காப்பாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நான் தான் இருப்பேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா நினைச்சேன். ஏ மேடம், அவங்க சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களோ? ஏய், என்ன கேக்குற நீ? எனக்கு வேண்டியவ நான் இப்படி உன் புள்ளைய கடத்துவேன்?